ஹை ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பூங்கொடிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னாலும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு காரணம் அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த முகத்திரையையும் கிழிச்செறியணும் அப்படிங்கிறது தான். அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு கூட மஞ்சமலை யோசிக்காமல் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறதையும் யாராலையும் கெஸ் பண்ண முடியல. நம்ம பூங்கொடி அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிற விஷயங்களை வச்சு அவங்க கெட்டவங்க அப்படின்னு முழுசாகவும் எடுத்துக்க முடியல, அதே மாதிரி நல்லவங்கன்னு நம்ப முடியல. அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் தான் போயிட்டுருக்கு. முக்கியமாக மாயாண்டி பூங்கொடி கிட்ட நல்லாவே கான்வர்சேஷன் பண்ணார். அவரை பொறுத்த வரைக்கும் பூங்கொடி அவரோட தங்கச்சி பிள்ளை. பூங்கொடி மேலே அவ்வளோ பாசம், சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ அன்பாக நடந்துப்பார் பூங்கொடி கிட்ட. அது எல்லாத்தையும் அவர் சொல்லி பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி விடுறாரு. இருந்தாலும் நம்ம பூங்கொடி காலேஜ் போகும்போது, அதாவது இன்ஸ்டியூட் போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் சொல்கிறதில்ல, தேன்மொழி கிட்ட மட்டும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதனால் நம்ம மாயாண்டி இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது ஒன்று சேர்த்து வைக்கணும், கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்கன்னா மட்டும்தான் பிரிஞ்சு போன ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்ற மாதிரி மாயாண்டியும் சொன்னார். பென்னியும் அதே தான் சொன்னார். ஜோசியரை வர வச்சு அவர்கிட்ட இவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தை கொடுத்து பேசும்போது அவர் சுமங்கலி பூஜை வீட்டில் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு போடுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. விளக்கு பூஜையும் சுமங்கலி பூஜையும் பண்ணணும் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இதையே நம்ம ஒரு முன்னோடியாக வச்சு நம்ம வீட்டில் அவங்க ரெண்டு பேருக்கும் சின்னதாக தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் மாதிரி ஏதாவது பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. இதை பற்றி மீனாட்சி கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு விருப்பமே இல்லாட்டினாலும் அவர் சொல்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டாங்க நம்ம மீனாட்சி அப்படிங்கிறதுனால சரிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது பூங்குடியும் அழகரும் கொஞ்சம் நேரம் கேப்பில் வீட்டுக்கு வராங்க. ஃபஸ்ட்டு அழகர் வராரு. அந்த பிள்ளை இன்னும் வீட்டுக்கு வரல, போய் கூட்டிகிட்டு வரலாம் இல்லை அப்படின்னு. அட அப்பா, அவள் வந்துட்டு இருந்தா, நான் பார்த்தேன், நான் கூட்டிகிட்டு வரலாமான்னு நினச்சேன், என் வண்டியை ஓட்ட வண்டின்னு சொன்னால அதான் கூட்டிகிட்டு வரல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா பாருங்கன்னு. நடந்தால் வந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வந்துட்டுருக்கான்னு. ஆட்டோவில் வரலாம் இல்லை, ஏன் பஸ்ஸில் வரணும் அப்படின்னு. தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பூங்குடி வந்துடுறாங்க. பூங்குடி வரும். அழகர் உள்ளே போக பார்க்குறாரு. ஐயா அழகர், இங்கேயே இரு, நான் உங்கள் ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி வரவும் அவங்க நேராக உள்ளே போக பார்க்குறாங்க. அத்தை பூங்கொடி, இங்கே நீ இருமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. சொல்லுங்க அப்படின்னு தலையாட்டுறாங்க. அப்போது நம்ம மாயாண்டி இருந்துட்டு, ஏன் நீ நடந்து வர அப்படின்னு கேட்குறாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து தானே வரணும் அப்படின்னு. நீ இங்கேருந்து ஆட்டோலேயே போய் ஆட்டோலேயே வரலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆட்டோவுக்கு கொடுக்குற அளவுக்கு காசு வேணும்ல, எனக்கு பஸ்ஸுக்கு, அதுவும் ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பணம் கேட்டால் இந்த வீட்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்களா, நீயே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க பூங்கொடி. நீ இன்னும் இந்த வீட்டை உன் வீடாகவே நினைக்கலல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இது என் வீடுன்னு நான் எப்படி நினைக்க முடியும், இது ஒன்றும் என் வீடு இல்லைல்ல, என் அம்மாவோட வீடு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாயாண்டி சிரிக்கிறாரு. நான் இப்போ என்ன காமெடி பண்ணிட்டேன்னு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்தாரு, என்ன என் அப்பாவை கிண்டல் பண்ணுறியா நீ அப்படின்னு அழகர் முன்னாடி வராரு. எப்பா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பூங்கொடி உன் குறும்புத்தனம் மட்டும் இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குல்ல அப்படின்னு ரசிச்சுட்டு இருக்காரு. சுத்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெய்வான மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. பென்னி இருந்துட்டு சொல்ல வந்ததான் சொல்லுங்க செய்யா அப்படின்றாங்க. என்ன பேசணும்ப்பா அப்படின்னு அழகரும் கேட்குறாரு. அப்போ தான் மாயாண்டி சொல்கிறாங்க, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே ஒத்து வரல, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதனால் சின்னதாக ஒரு பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 50 பெண்களை கூப்பிட்டு, சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு வீட்டில் விளக்கு பூஜையும் சுமங்கலி பூஜையும் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஜோசியர் தான் சொன்னார். அழகர், உனக்கு தெரியும்ல நம்ம ஜோசியரை கேட்காம நம்ம எதையும் பண்ண மாட்டோம்னு அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே அப்படி தான் நடந்துச்சா அப்படின்னு பூங்குடி கேட்குறாங்க. ஆமாத்தா, இந்த கல்யாணம் தான் எதிர்பாராத விதமாக நடந்துருச்சு, மற்றபடி இதில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வீங்க அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீ இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும், புடவை கட்டிட்டு வந்து அங்கே நிற்கணும், அவ்வளவு தானே அப்படின்னு கேட்குறாங்க. நீ தான் இந்த பூஜையை முன்னு நின்று பண்ணணும், எது எப்படிங்கிறதெல்லாம் பேச்சுக்கு நல்லா தெரியும், நீ வேணும்னா பேச்சுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடி அவங்க பாட்டுக்குள்ளே போயிடுறாங்க. என்னங்க நம்ம எல்லாரும் இந்த விஷயத்த இவ்வளோ பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படி இப்படின்னு எதேதோ சொல்கிறோம், அதெல்லாம் காதில் வாங்காமல் அவ இஷ்டத்துக்கு ஊன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. என்னங்க நினச்சிட்டு இருக்கா, அவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காளா இந்த பூஜையை பற்றி அப்படின்னு மீனாட்சி கேட்குறாங்க. விடு மீனாட்சி, எல்லாம் சரியாயிரும், எல்லாம் பேச்சு பார்த்துப்பா அப்படின்னு. ஆமாம், பேச்சியை கூப்பிடுறது இல்லையாச்சியா அப்படின்னு பெனி கேட்குறாரு. இல்லை, அவங்களே எப்படி கூப்பிட முடியும், கண்டிப்பாக அதனால பிரச்சனை தான் வரும் அப்படின்றாங்க. மீனாட்சியும் அதை தான் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரும் வர தேவையில்லை அப்படிங்கிற
மாதிரி. இல்லை பேச்சியை மட்டும் கூப்பிடலான்னு எனக்கு தோணுது அப்படின்னு பென்னி சொல்கிறாரு. அண்ணே நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனாட்சி வந்து அந்த விஷயத்தை வந்து வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அழகர் இருந்துட்டு யாரும் வர தேவையில்லை அப்படின்னு. இங்கே பாருடா, தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனும் இதே நேரத்தில் பண்ணிடலான்னு நினைக்கிறோம். அங்கே ஏதோ ஊர் ஆளுங்க முன்னாடி தாலி கட்டிட்டீங்க, அப்போது சந்தோஷமாக அதை பார்த்து ரசிக்க கூட முடியல. உங்கள் 2 பேருக்கும் மறுபடியும் சிம்பிளாக ஒரு கல்யாணத்தை பண்ணிடலான்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் இந்த பூஜையே. நீ என்ன சொல்கிற அழகரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அப்படின்னு கடுப்பாகிறாரு. அழகரு, நான் சொன்னால் சரியாக தான் இருக்கும். இதுக்கு மேலே நான் சொல்கிற எதையாவது மீறினீன்னா என்ன நடக்குதுங்கிறத நீயே பார்த்துருப்ப. அதோட பின் விளைவுகளை நீ யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு அழகர் போயிடுறாரு. இப்போது நம்ம தெய்வானை இருந்துட்டு நந்தினி கிட்ட சொல்கிறாங்க, அந்த கல்யாணத்தை கல்யாணமாகவே கன்சிடர் பண்ணலை. இப்போ கூட பூங்கொடி இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னா நீ அழகர் கூட சேர்ந்து வாழலாம். சீக்கிரமாக உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீ போய் பூங்கொடி கிட்ட பேசு அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் பேச மாட்டேன் அப்படின்றாங்க. நீ பேசி தான் ஆகணும். அப்படி பேசலைன்னா கண்டிப்பாக பூங்கொடி இங்கேயே பட்டரை போட்டு உட்காந்துருவா. இனிமேல் அவளை இங்கேருந்து துரத்தவே முடியாது. அதாவது முறைப்படி எல்லா சம்பிரதாயங்களையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே இந்த வீட்டு மருமகளா அவள் தான் இருக்க போகிறா. அது உனக்கு தேவையா அப்படின்னு பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. என்னம்மா நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? பரவாயில்ல, அதான் மாமா அந்த பிள்ளை கழுத்தில் தாலி கட்டிடுச்சுல்ல, அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு போகிறாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்னடி இப்படி எல்லாம் பேசுகிற? இத்தனை வருஷமா அழகரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அவனையே புருஷனாக நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போது வேற ஒருத்தி அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காக நீ விட்டுடுவியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறமா நீ அப்படின்னு கோவப்படுறாங்க நம்ம நந்தினி. இல்லை நீ சரிப்பட்டு வரமாட்ட, நானே பேசுகிறேன் அப்படின்னு கோவமாக போகிறாங்க. அம்மா இருமா, நீ எதுவும் பேசாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு. நான் பேச தான் போகிறேன் அப்படின்றாங்க. நந்தினி வந்து வேண்டவே வேண்டான்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ தெய்வானை இருந்துட்டு சரி, நான் பேசினா கொஞ்சம் கோவமாக தான் பேசிவிடுவேன், நீ போய் வேணா பொறுமையாக பேசி சொல்லி புரிய வையே. அந்த பிள்ளை ஒத்துக்கிட்டு வீட்டை விட்டு போனால் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஏமா அதை பண்ணணும்? மாமா கோச்சிக்க போகிறாருன்னு. மாமாவுக்கெல்லாம் தெரியாமல் பார்த்துக்க. நீயும் அழகரும் காதலிச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த பிள்ளைகிட்ட சொல்லு. நீங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லு. நீ இந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுக்கு நீ என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து என் வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துட்டியேன்னு அந்த பிள்ளைக்கு குற்ற உணர்ச்சி வர மாதிரி பேசு. அவ்வளோ ஒன்றும் மோசமான பொண்ணு இல்லை, பேச்சியோட பிள்ளை தானே, பேச்சோட குணம் கொஞ்சமாவது அவகிட்ட இருக்கும், நீ பேசு, கண்டிப்பாக சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு நந்தினி அதுக்கான சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டு வீடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பேச்சு மறுபடியும் நம்ம பூங்கொடிக்கு கால் பண்ணுறாங்க. என்னம்மா என்னாச்சு, எப்படி இருக்க அப்படின்னு பூங்கொடி கேட்குறாங்க. நான் இருக்கிறது இருக்கட்டும், ஏன் உன் அப்பாவுக்கு நீ கால் பண்ணி பேசலையா அப்படின்னு. இல்லையம்மா, அவரும் எனக்கு கால் பண்ணலை. நேற்று நான் இன்ஸ்டியூட் போகும்போது வழியில் பார்த்து பேசினாரு. இன்றைக்கி அதே இடத்துக்கு வருவாருன்னு பார்த்தேன், வரவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவர்கிட்ட பேசணும் போல் இருக்குது. நான் ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது எதனால் எடுக்கலன்னு தெரியல, அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. அதானே என் மேலே இருக்கிற பாசத்திலையா நீ கால் பண்ணியிருக்க போகிற அப்படின்றாங்க பேச்சு. என்னம்மா அப்படின்னு. சரி இரு, உங்கள் அப்பா கிட்ட பேசணும் அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம பேச்சு ஃபோனை எடுத்துகிட்டு போய் மஞ்சமலை கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் மஞ்சமலை அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுறாரு. அப்பாவும் மேலே ஏதோ கோவத்தில் இருக்கார் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் அவர்கிட்ட பேசியே ஆகணும், நீ லவுட் ஸ்பீக்கர் போட்டு எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வை அப்படின்றாங்க. சரிதா அப்படின்ட்டு நம்ம பேச்சியும் அதே மாதிரி பண்ணுறாங்க. அவர் கோவமாக இருக்காரு. அப்பா என் மேலே கோவமாக இருக்கீங்களா? நீங்கள் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அம்மாவும் முக்கியம்ல. இந்த வீட்டில் தான் காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிறாங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி நடந்துக்குவீங்களா? நீங்கள் எவ்வளோ நல்லவர், அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொன்னது தப்பா? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு செல்லமாக கோச்சிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இல்லைத்தா அது வந்து அப்படின்னு. நீங்கள் ஏன்பா இன்றைக்கி நான் இன்ஸ்டியூட் போகும்போது வரலை, ஒரு நாள் கூட என்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க, இன்றைக்கி என்னை பார்க்காம உங்களால் இருக்க முடிஞ்சதில்ல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இல்லைத்தா நான் கொஞ்சம் போதையில் இருந்தேன், உன்னை பார்க்க வந்தால் நீ கோவப்படுவியோன்னு தான் நான் பார்க்க வரல அப்படின்னு. நீங்கள் போதையிலே இருந்தாலும் ஏன் அப்பா நீங்கள் ஏன் என்னை பார்க்க வரல அப்படின்னு கோச்சிக்கிறாங்க. சரித்தா நான் இப்போ என்ன வரட்டுமா வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீட்டுக்கு எதுக்குப்பா வரணும்? இந்த வீட்டில் ஒரு விஷயம் சொன்னாங்க, ஏதோ சுமங்கலி பூஜை விளக்கு பூஜைன்னு சொல்லி செய்கிறாங்களாம், அப்படியே தாலி பிரித்து கோத்துடலான்னு சொல்கிறாங்க. இதில் உங்களை கூப்பிடணுமா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை உங்களை கூப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கப்பா, அவங்கள மேலதாளத்தோடு வந்து கூப்பிட வைக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லைத்தா அதெல்லாம் வேண்டான்னு. எங்க நம்ம போனதாங்க முறை அப்படின்றாங்க. அப்போது நம்ம மஞ்சமலை இருந்துட்டு ஆமாம் அப்படியே முறைப்படி தான் என் பிள்ளை அந்த வீட்டுக்கு போயிருக்கா, எதுக்கு முறை அது இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதே மாதிரி பேச்சுக்கு அந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசையாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பூங்கொடிக்கு புரியுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க வந்து உங்களை கூப்பிடுவாங்க, யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வாங்க, இல்லாதவங்க அமைதியாக இருங்க, அங்கே எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, இங்கே நான் வந்து கொஞ்ச நாள் இருக்கணும், அப்போ தான் என்னால் நான் சொன்னது மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மஞ்சமலை கிட்ட சொல்கிறாங்க. சரிதா அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ பூங்கொடி பார்த்தீங்கன்னா
மாயாண்டி கிட்ட போய் எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிடலையா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனு சின்னதாக ஒரு கல்யாணம் மாதிரின்னு சொன்னீங்க, அவங்கள ஏன் கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கூப்பிடணுமாத்தா அப்படின்னு. ஆமாம் கூப்பிடணும், எங்கள் அப்பா அம்மா அவங்கள எல்லாரையுமே நீங்கள் முறைப்படி போய் கூப்பிடணும். அவங்க வராங்களா இல்லையாங்கிறது அப்புறம், பட் நீங்கள் முறை தவறி நடந்துக்க கூடாதுல்ல. நீங்கள் எல்லாத்த விட பெஸ்ட்டுன்னு இந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க சொல்கிறாங்கல்ல, அதில் இதுவும் தான் இருக்கும். உங்கள் சேர்ந்தவங்க உங்கள் சொந்தக்காரங்கன்னு வேண்டியவங்களை எல்லாரையும் மதித்து மரியாதையாக நடத்தணும்ல அப்படின்றாங்க. நீ நல்ல புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிட்ட. என் தங்கச்சியை கூப்பிட்றதுல எனக்கு என்ன அவமானம், நான் தாராளமாக கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சியும் மாயாண்டியும் அடுத்த நாள் அவங்கள கூப்பிட போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பூங்கொடி பார்த்திங்கன்னா ரூமுக்கு போய் படுக்கிறதுக்காக விரிச்சிட்டு இருக்காங்க படுக்கையெல்லாம். அப்போ அவங்க தங்கச்சி கால் பண்ணுறாங்க. ஏப்பில் உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு, எதுக்கு 2 குடும்பமும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு பார்க்குறியா நீ, எதுக்கு அவங்கள வந்து அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட சொல்லியிருக்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ அந்த ஃபங்க்ஷனுக்கே ஒத்துட்டு இருந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஒரு சின்னதாக பிளான் வச்சுருக்கேன், அவங்க எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, அதுக்காக தான் அம்மாவும் அப்பாவும் வரணும்னு நினச்சேன் அப்படின்றாங்க. அம்மா என்ன அவங்க அவமானப்பட்டு நின்று அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு. ஆனால் இருந்து தானே ஆகணும், இங்கே எதுவுமே பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்கப்பான்னு அப்பா கிட்ட சொல்கிற, இப்போ என்னமோ நீயே அம்மாவை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற அப்படின்றாங்க. அம்மாவுக்கு வேணும்னா இது அவங்களோட பிறந்த வீடாக இருக்கலாம், ஆனால் அப்பாவுக்கு அப்படி இல்லைல்ல. அப்பாவை எவ்வளோலாம் அவமானப்படுத்தியிருக்காங்க, இன்னி வரைக்கும் அவர் ஒரு கை இல்லாமல் அவமானப்பட்டு இருக்கிறது காரணமே இந்த குடும்பம் தானே. அவங்கள கண்டிப்பாக ஊர் ஜனங்க முன்னாடி அவமானப்படுத்துவேன், அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஐயோ அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. நான் அப்புறம் கூப்பிட்றேன் பிள்ளை அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா நந்தினி நிற்கிறாங்க. நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட பேசணுன்னு வந்தேன், நீ என்னடா அண்ணா அப்படிங்கிற மாதிரி. ஓ நான் இப்போ ஃபோனில் பேசிட்டு இதெல்லாம் கேட்டுட்டியா அப்படின்ற ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, இந்த விஷயத்தில் நான் ஒன்றும் மறைக்கலை, எப்படியும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ரூமுக்கு வர வேண்டிய ஆள் வந்தால் நான் எல்லாத்தையும் சொல்ல தான் போகிறேன், நான் இதை தான் பண்ண போகிறேன்னு, உனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தால் உங்ககிட்டயும் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ நந்தினி உள்ளே போய் இங்கே பாரு, உனக்கு தான் இந்த வீட்டில் வாழ பிடிக்கல, என் மாமனையும் பிடிக்கல, அப்புறம் எதுக்கு அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அவமானப்படுத்த போகிறேன்னு சொல்கிற. சரி இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நீ ஏதோ பிளான் பண்ணிட்ட, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்றாங்க. கல்யாணமே நான் தானே பிளான் பண்ணேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு, நானும் அழகர் மாமாவும் காதலிச்சிட்டு இருந்தோம், நாங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். சின்ன வயசில் எப்போ பார்த்தாலும் பூங்கொடி கூடவே விளையாடிட்டு இருக்கிற, என் கூட விளையாட மாட்டியான்னு அழகர் மாமா கிட்ட நான் கேட்டேன்னா எனக்கு அவ கூட தான் விளையாட பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவார். ஆனால் இப்போ வரைக்கும் அதே மாதிரி ஆயிடுச்சுல்ல, இப்போ அழகர் மாமா உனக்கு சொந்தமாக ஆயிட்டாரு, தயவு செஞ்சு ஒன்று அவர் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழு, இல்லையா விட்டு கொடுத்துரு, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிரு, ஏன் வாழ்க்கையில் விளையாடாத, நானாச்சும் அவர் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழுவேன்ல அப்படின்றாங்க. பூங்கொடி வந்து ஒரு மாதிரி வெறப்பாக நிற்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், உங்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு தான் வந்தேன், நீ அதில் பழிக்கடை ஆயிட்ட, நீயும் அவனும் காதலிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு, என்ன பண்ணுவ அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. ப்ளீஸ் நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இங்கேருந்து போயிடு, அவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிடு நீயே அப்படின்றாங்க. முடியவே முடியாது, கண்டிப்பாக நான் நினச்சதை நிறைவேற்றிட்டு தான் இங்கேருந்து போவேன் அப்படின்றாங்க. உடனே காலில் விழுந்துடுறாங்க நம்ம பூங்கொடி, அதாவது பூங்கொடி காலில் நந்தினி விழுந்துடுறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை யாரையும் நீ அவமானப்படுத்தாத, நீ என் மாமாவை விட்டுடு, இங்கேருந்து போயிடு, நீ நல்லா இருப்ப, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோ, தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுங்கிறத பெரியவங்க யாருக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கோ, எங்கள் மாமாலாம் உங்கள் அப்பா கையை வெட்டலை, அது ஏதோ எதார்ச்சியாக நடந்த விஷயம், ஒரு விபத்துனால நடந்தது, அதை போய் நீ மனசில் வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கே தப்பாக தெரியலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து அழகர் திடீர்னு வந்துடுறாரு. அவர் இந்த காட்சியை பார்த்து அப்படி பயங்கர கோபம் அவருக்கு பொங்கி எழுறாரு. ஏய் பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கத்துறாரு. அப்போ நம்ம நந்தினி டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. மாமா அது வந்து அப்படின்னு, அவ காலில் எதுக்கு நீ விழுந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா அது வந்து அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாங்க. அதுவா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவமானப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னேன், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதுன்னு காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. யார் என்ன சொன்னாலும் என் முடிவுலேருந்து நான் மாற போகிறதில்ல, பாவம் இந்த பிள்ளைக்கு தெரியல போல இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயமா அவன் என்கிட்ட சொன்னா, நீங்கள் 2 பேரும் மனசார காதலிச்சிங்களாமே, சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டீங்களாமே, அதையும் நான் கெடுத்து விட்டுட்டேன்ல, எனக்கு இந்த பிள்ளை மேலே எந்த கோபமும் கிடையாது, இன்கேஸ் நான் இவகிட்ட அதிகமாக
அதிகமாக பேசினது கூட இல்லை. ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதுக்கு தகுந்தாற் போல் நீ காதலிச்ச பொண்ணு கூட நீ சேராமல் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது ஆயிடுச்சுல்ல, அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பூங்கொடி அதுலேயும் பயங்கர ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் நந்தினிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சண்டைக்கு வர பார்க்குறாங்க. அப்போ அழகர் இருந்துட்டு, நந்தினி நீ எதுக்கு இங்கே வந்த, அப்பாவுக்கு தெரிஞ்சா ஏதாவது சத்தம் போடுவார், நீங்கள் இருந்து போ அப்படின்றாங்க. இல்லை மாமா, அவள் என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு. அவள் என்ன வேணா சொல்லட்டும், நீ போ, இங்கேருந்து போ தயவு செஞ்சு அப்படின்றாங்க. உடனே நம்ம பூங்கொடிக்கு ஒரு மாதிரி பார்த்தல உன்னை போன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நந்தினிக்கு அசிங்கமாக ஆயிடுது. அங்கேருந்து போயிடுறாங்க. போயிட்டதுக்கு அப்புறம் நம்ம அழகர் வேகமாக போய் கதவை சாத்துறாங்க அப்படிங்கிறதே நந்தினிக்கு தப்பாக தான் தோணுது. சே, நம்ம வெளியே வந்த உடனே கதவை சாத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி. இப்போ அழகர் பூங்கொடி கிட்ட கேட்குறாங்க, நீ என்னதான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த பிள்ளை எவ்வளோ தங்கமான பிள்ளை தெரியுமா, அந்த பிள்ளைய போய் காலில் விழ வச்சிருக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, நீயும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே, அது என்னை காதலிச்சு என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிச்சு, நானும் தான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு, கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா நீ, ஏதோ அவள் கேட்குறான்னா அப்படியெல்லாம் முடியாதுன்னு, இல்லை ரூமில் அலோவ் பண்ணாமல் விட்டுருக்கணும், உள்ளே வர வச்சு உன் காலில் விழ வச்சு கெஞ்ச வச்சுட்டு இருக்க, நீ எல்லாம் நிஜமாவே நல்ல குடும்பத்தில் பிறந்தவளா அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க. இங்க பாரு, குடும்பத்தை பத்தி பேசுற யோகிதெல்லாம் உனக்கு இல்ல. இந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே என் குடும்பத்தை பத்தி, என் அப்பனை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்ல. அவ்வளவு மோசமானவங்க நீங்கெல்லாம், கொலைக்கார குடும்பம் அப்படிங்கிறாங்க. யாரை பத்தி என்ன பேசுற அப்படின்னு கையை ஓங்கிட்டு போறாரு. அப்போ நம்ம பூங்கொடி இருந்துட்டு, எங்க அடி பார்ப்போம், என் மேல விரல வை பார்ப்போம், எனக்கு எல்லாமே தெரியும், யார் யார் என்னை பத்தி எப்படி யோசிக்கிறாங்கிறது முதற்கொண்டு. இப்பவே போய் உன் அப்பா கிட்ட நீ என்னை அடிச்சேன்னு சொன்னா உன் கதை கந்தல் ஆயிடும், பாக்குறியா அப்படின்றாங்க. நீ சொன்னா அப்படியே என் அப்பா நம்பிடுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு. நம்புறாரா இல்லையான்னு இப்ப பாரு அப்படின்னு சொல்லி கன்னத்துல சும்மா லைட்டா குங்குமத்தை எடுத்து ரெட் கலர்ல அடிச்ச மாதிரி 4 விரல அப்படி பதிய வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே போய் உங்க பையன் என்னை சும்மாவே அடிச்சிட்டாரு, இனிமே நான் அந்த வீட்டில் இருக்க போறதில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. என்னத்தா சொல்ற அப்படின்னு மாயாண்டி கேட்குறாரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு ஒத்துக்கிட்டா, வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கன்னத்துல பலார்னு அரைஞ்சிட்டாரு. அந்த பிள்ளை நந்தினி என் காலில் விழுந்து கெஞ்சுது, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்காது, இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டு மாயாண்டி பயங்கரமா கடுப்பாகிறாரு. அழகரை கூப்பிட்டு விசாரிச்சா, அப்பா அவ பொய் சொல்றானே, ஏண்டா உன் 4 விரலும் அந்த பிள்ளை மூஞ்சில பதிஞ்சிருக்கு, பொய் சொல்றா நான் சொல்றேன் அப்படின்னு கையை ஓங்கிறார் அடிக்கிறதுக்கு. அப்போ நான் மீனாட்சி இருந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம மீனாட்சிக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமா, இல்ல சும்மா காட்டிக்கு அந்த சண்டையை நிறுத்தத்துக்காக பேசுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ.